தமிழ்நாட்டில் நடக்க போது வேற லெவல் கிளாஷ். மே மாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எலெக்ஷன். அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப எல்லா பார்ட்டிஸுமே ரொம்ப ஆரவாரமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமா. நம்ம தமிழ்நாட்டுல முக்காவாசி ரெண்டு விஷயம் பயங்கரமா அடிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடிச்சுக்கக்கூடிய விஷயம் தாண்டி அதாவது இப்படி பேலன்ஸ்டா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமா. சினிமா ஒரு மாதிரி தோண்டு போனாலுமே அது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அரசியல் தோண்டு போனாலுமே அது ஒரு மாதிரி இருக்கும். சோ இப்படி இருக்க பட்சத்துல மே மாசம் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருப்பாங்க. இப்ப புதுசா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் அண்ணன் வேற புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். சோ அவரோட கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சினிமா ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சினிமால மே மாசம் ஏப்ரல் மாசம் இந்த மாசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடியாக 4 படங்கள், பக்காவான 4 படங்கள் எல்லாமே ஒரு டாப் ஹீரோஸான ஒரு சில படங்கள்லாம் பக்காவா ரிலீஸ் ஆக போகுது. சோ இது எப்படி இணைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில யோசனைகள் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா சினிமா மூலமா அரசியலை பத்தி ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பயங்கரமான இம்பாக்டா இருக்க போது. அது என்ன படங்கள், என்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாமே பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமா அரசியல் இது ரெண்டுமே தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா ஒரு பக்கம். அரசியலை சினிமா மூலியமா நிறைய பேருக்கு ஒரு சில புரிதல் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பகுத்தறிதலா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயம் ஆலோசனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா மூலியமா அரசியலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம கடந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது ஆதி காலத்துல இருந்து பார்க்கும் போது இந்த எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினிமால இருந்தாரு. சினிமால இருந்து அப்படியே அரசியல் போனாரு. அந்த அவரோட நடிச்ச படங்கள் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, மக்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு இந்த மாதிரிலாம் நீதி வழங்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதே ஒரு பக்கம் அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள், விஜயகாந்தும் அவரோட படங்கள் எல்லாமே ஒண்ணு கூட நான் ஹீரோ மாசா காட்டுறப்பா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவரு ஹீரோ மாஸ் என்ட்ரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நியாயம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவரோட படங்களும் இருக்கும். அவரோட படங்கள் எல்லாமே ஒரு சில பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம், ஓகே இது விஜயகாந்தோட படம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பஞ்ச் டயலாகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே விஜயகாந்த் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த ஒரு ஆரவாரமான விஷயங்கள் எதுவுமே பெருசா செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனாலுமே மக்களுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை போய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜயகாந்தோட படங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க. சீமான் அவர்கள் அவரும் சினிமா துறையில இருந்தவர் தான். அதுக்கப்புறம் அரசியல் வந்தாரு. அரசியல் சினிமான்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கமலஹாசன் he has a different genre, டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். his cinema செப்பரேட் நரேட்டிவ் and his politics ஒரு செப்பரேட் நரேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாலிடிக்ஸ்லயும் அடிச்சு தூக்குவாரு. அந்த ராஜ்யசபா, லோக்சபா அந்த மாதிரி ஒரு சில இடத்துல பார்லிமெண்ட்ல பேசும்போதெல்லாம் he has a vital role of his talking அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சினிமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஹாலிவுட் படங்கள் நிறைய பார்த்ததுனால அதோட இம்ப்ரெஷன் நம்ம தமிழ் சினிமாலையும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபுல் இம்ப்ரெஷனோட ஆங்கிளே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். சோ அவரோட 2 பாகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா தமிழ் சினிமால ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்தாரு. அவர் இப்போ அப்படி அரசியல் இறங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலும் சினிமாவும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு கம்பேனியன். இப்படி இருக்கவங்க அப்படி வருவாங்க, அப்படி இருக்கவங்க இப்படி வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கான ஒரு திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதங்களும் பயங்கரமான ஒரு போர் கொண்ட ஒரு மாதம், 3 போர் கொண்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். வெயிலும் பட்டைய கலப்போம். ஐயோ இந்த வெயிலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அந்த கட்சி, அந்த கமிஷன் ஆபீஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் சம்மர் லீவ், சரி ஓகே ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போலாம், தியேட்டர் சினிமா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சோ அந்த டைம்ல ரிலீஸ் ஆக போற 4 படங்கள், இதுல முதலாக வரப்போற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கருப்பு படம். ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் a confirmed statement. சோ இது ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இது ஒரு பக்காவான ட்ரீட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ராஜே பாலாஜி போங்கடா திருங்கடா என்ன ப்ளீஸ்டா நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன்டா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வாழ்க்கையை வெறுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது அவருக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு
டாக்ஸ் எல்லாம் விட்டுருப்பாரு. சோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும், இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ எதனால இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சூர்யா த்ரிஷா இவங்களோட காம்பினேஷன்ல வந்து இந்த படம் வரப்போது. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு இவங்களோட காம்பினேஷன் வரப்போது. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சூர்யாவோட ரோல் வந்து லாயர், அதுக்கப்புறம் வந்து இந்த சமூகம் ரீதியாக ஒரு சில ரோல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ இது மேபி ஸ்லைட்டா ஒரு பாலிடிக்ஸ்குள்ள இன்வால்வ் ஆகலாம். இந்த படம் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிக்கலாம், பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, கொஞ்சம் உஷாராய்க்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து அவர் எடுத்து விடலாம். இந்த படத்துல வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷோட படம் கரை. இந்த படம் வந்து விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல வர போற படம். இவர் வந்து ஃபர்ஸ்ட் போர் தொழில் அந்த ஒரு படம் வந்து எடுத்திருந்தாரு. 2023 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படமா வந்து டோட்டலா த்ரில்லரா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம். சோ இப்போ வந்து கரை இந்த படம் வந்து தனுஷ் மூலமா வந்து வெளியாக போகுது. இந்த படமும் வந்து ஏப்ரல் மேல தான் ஆப்வியஸா வந்து ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு கன்ஃபார்ம்டு திங் அப்படின்னு தெரியல. இந்த படத்தோட டைட்டில் டீசர், கரையோட டைட்டில் டீசர் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரக்கெட் இந்த சென்ஸ் ரொம்ப ராவா ரியலிஸ்டிக்கா இருக்க ஒரு விஷயங்களா இருந்துச்சு. அந்த பிளட் தீம்டா இருந்தது. மேபி இந்த படம் வந்து ஒரு கிராமம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், அந்த இடத்துல நடக்கிற வந்து அநியாயங்களை வந்து தட்டி கேட்கிற மாதிரியாக விஷயங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ இது மேபி பாலிடிக்ஸ் கூட இன்டராக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் மேபி இன்டராக்ட் ஆகலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் மூலியமாக தான் அரசியலும் வெளியில வருது. படம் மூலியமா தான் வந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து படம் மூலியமா வெளியில காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது இந்த படத்துல வந்து நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கரை இந்த படம் வந்து இட்லி கடைக்கு அப்புறம் இட்லி கடை பெருசா வந்து ஹிட் ஆகல. தனுஷோட படம் வந்து இட்லி கடை வந்து அந்த அளவுக்கு பெருசா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஹிட் ஆகல. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த படம் வந்து மாபெரும் ஹிட் கொடுக்கும், இதுக்காக நான் பயங்கர எஃபர்ட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. சோ இந்த படம் வந்து பக்கான ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சம்மர் டைம்ல ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கலாம். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித்தோட படம். என்னது அஜித் படமா? அஜித் 64 வாய்ப்பே இல்லையே, அதுதான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அஜித் 64 படம் வந்து இன்னும் எடுக்கலை, இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஜித் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேசிங்ல இருந்தாரு. பக்கா ரேசிங். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு பிலிமா வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து இருந்தாரு. துபாயில வந்து மாட்டிக்கிட்டாரு. துபாயில இருந்து வெளில வர முடியல. அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஏன்னா அங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஹி குட் அண்ட் வெல் அப்படின்ற மாதிரியும் ஒரு நல்ல அப்டேட் வந்துச்சு. விஜய் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சோ மே 1ஆம் தேதி அவர் பர்த்டே அப்போ டைம் கூட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தோட டைட்டில் பெருசா எதுவுமே தெரியல. இந்த படத்துல வந்து ரொம்ப சினிமாட்டிக்கா நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜித்தோட பேஷனை டோட்டலா நரேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டாக்குமெண்ட்ரிக்கா ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான லைஃப்ல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம், அதுவும் முக்கியமா அஜித் ஃபேனாவே நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான சம்மர் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். கடைசியா வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்காகவே வச்சிருக்கேன். இந்த படம் வந்து இப்போவாச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. எந்த படத்தை பத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு ஆப்வியஸா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, ஜனநாயகன். இந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட போயிட்டே இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து அப்டேட் படி வந்து பார்க்கும்போது ஓடிடிலயும் பெருசா ரிலீஸ் ஆக போறது இல்ல. ஓடிடிலயும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிடிலயும் வந்து ஆனா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மனவலி கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட இது வந்து மேபி ஜூன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஜூன்னா எலெக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த படத்துல வந்து பாலிடிக்ஸ் ரீதியா அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சோ ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரியும் இந்த படத்துல என்ன மாதிரி வேஷங்கள் என்ன மாதிரி வேடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சம்மர் டைம்ல ஒரு பயங்கரமான பக்காவான போட்டியா இருக்க போது. ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா மூலியமாக அரசியல் வரப்போதா, மாதிரியான ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது காத்திருந்து தான் பார்க்கணும்.